இந்த 2026ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கிறதான உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் உங்களுடைய மொபைலை எல்லாரும் ஒரு நிமிஷம் எடுத்து சைலண்ட் போட்டுருங்க. ஏன்னா இப்போ தான் விஷ் பண்ணுவாங்க, ஹாப்பி நியூஸ் சொல்லுவாங்க. நீங்கள் முடிச்சுட்டு பிறகு சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒன்று ஹாப்பி நியூ இங்கே தான் இருக்குது. நாளைக்கு நைட்டு 12 மணி ஹாப்பி நியூ இருக்குது. அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ரைட், மொபைல் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் சைலண்ட் போட்டுருங்க. சின்ன பிள்ளைகளாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சுருக்கமாக ஆண்டவர் சொல்லப்பட்ட சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ காரியத்தை சொல்லி முடிக்க நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிற ஒரு ராமன் சொல்லுங்களேன். ஓகே, எடுத்து வாசிக்க கேட்போம். மீசையுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கரத்தை உயர்த்துகிற ஆண்டா இருக்கும். இரண்டாவது ஆசீர்வாதம், தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் தம்முடைய கொடியை ஏற்றுகிற ஆண்டா இருக்கும். அல்லேலூயா. முதலாவதாக இந்த 49ஆம் அதிகாரத்துடைய தாற்பயம், இந்த 49ஆம் அதிகாரத்துடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிட்டு இந்த வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. சங்கீதம் இந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அடையாளப்படுத்துகிறது. யாரை அடையாளப்படுத்துகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஏசாயாவுடைய தீர்க்கதரிசி அந்த தேவ மனுஷரால உரைக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. அல்லேலூயா. என்ன சொல்லுவார்னா, இதுவரை என் ஜனங்களுடைய கரங்கள் உயர்த்தப்படாதபடிக்கு இருக்கு, அவருடைய கரங்களை உயர்த்தபடிக்கு என்னுடைய கரத்தை என் பிள்ளைகளுக்காக உயர்த்துகிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய கொடிகள் ஏற்றக்கூடாதபடிக்கு பல பாவங்கள் அவர்களுக்கு தடையா இருக்குது. அவருடைய பாவங்களை சுமந்து அவருடைய கொடிகளை ஏற்றுவதற்காக நான் கொடி ஏற்ற விரும்புகிறேன் சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு 2 காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். முதலாவதாக தம்முடைய கரத்தை உயர்த்துகிற ஆண்டா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட ஆண்டுங்க? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கரங்களை உயர்த்துகிற ஆண்டு. ரெண்டாவதுங்க, கொடி எப்ப ஏற்றுவாங்க? கொடி எப்ப எங்க ஏற்றுவாங்க? சரி, எப்ப இறக்குவாங்க கொடி? ஜனவரி 26 கொடி, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இது நம்முடைய ஃபிளாக், இந்த கொடி ஏற்றுறாங்க. கட்சியில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ண, நல்ல அவங்களோட பிறந்த நாள், அவங்க கட்சி நாள், அந்த அப்படிப்பட்ட நாட்களுக்கு தன் கொடி ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் சாக்லேட் கொடுப்பாங்க, கை தட்டுவாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க? கொடி கீழே பறக்குமா மேலே பறக்குமா? சத்தமாக சொல்லுங்களேன். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேலே பறக்கும்படி கர்த்தர் செய்யும். ஒரு ஆமென் சொல்லல. கொடி எங்கே பறக்க போகுதுங்க? மேலே பாருங்க. கொடி மேலே, நான் அப்படி பார்க்குறேன். கொடி எங்கே பறக்க போகுதுங்க? ஒரு ஆமென் சொல்லல. இதுவரையிலும் பார்க்காத கண்கள் உங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லல. இந்த ஆண்டு யெகோவா நிசியா இருக்கும். என்னங்க? முதலாக மோசே என்கிறதான ஒரு தெய்வ மனிதன் எடுத்து வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்ட. யெகோவா நிசி என்பதற்கு என்ன பொருள்னா, என்னாலும் வெற்றியை தருகிறவர். சத்தமா சொல்லுங்க. என்னங்க? என்னாலும், சத்தமா சொல்லுங்க, என்னாலும் வெற்றியை தருகிற தேவன். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று. யெகோவா நிசி என்பதற்கு என்னங்க பொருள் சொன்னாங்க? அவர் என்னாலும் வெற்றியை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. மோசேவுடைய கை எங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ அந்த இடத்துலலாம் அவருக்கு ஜெயத்தை கர்த்தர் கட்டளிட்டார். இன்றைக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய கரங்களை கர்த்தர் நிமித்தமா உயர்த்தப்பட போகிறது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிக்கலாமா? ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 49:22. எல்லாரும் ஜோர வாசிக்கலாமா? 49:22. இதோ ஜாதிகளுக்கு நேராக கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக. யாரும் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, ஒரு சம்பவத்தோடு கூட இந்த செய்திக்குள்ள நான் போக விரும்புகிறேன். ஒரு 2 நாடுகள் ஒரு போருக்காக வராங்க. 2 நாடுகள் போருக்கு போறான்னு சொன்னா, போருக்கு போகும்போது அவங்களோடு கூட இருக்கிறதான படைகள், வீரர்கள், அங்க இருக்கிறதான யானைப்படை, குதிரைப்படை, அதன் ரதங்களோடு கூட அந்த படைகளை அவர்கள் வீழ்த்த கடந்து செல்வாங்க.
இவங்க விடுத்த செல்லப்படும் பொழுது அந்த ராஜா அந்த அரண்மனையில் அந்த அந்த யுத்த காலத்தில் சென்ட்ரல் பிளேஸில் ராஜா பக்கத்தில் ஒருத்தருடைய கையில் கொடி உயர்ந்திருக்கும். என்ன பண்ணியிருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க, என்ன பண்ணியிருக்குங்க? இப்போ இந்த தேசத்தில் இருக்கிறதான ராஜா அவருடைய கொடி என்ன பண்ணியிருப்பாரு? ஏந்து வச்சிருப்பார். எதிராக இருக்கிற ராஜா அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய கொடியை அவருக்கு அருகில் இருக்கிறதான ஒரு மனுஷங்கிட்ட என்ன பண்ணியிருப்பாரு? கொடியை கொடுத்து ஏந்திருப்பார். இப்போ நல்லா கவனிச்சுங்க, ரெண்டு பக்கமும் போர் நடக்குது. எந்த பக்கம் போர் நடக்குதுங்க? இப்போ நான் உங்களோட கூட போராடுறேன் பார்த்தீங்களா? நான் சொல்றது நீங்கள் தூங்குறீங்களா கேட்குறீங்களா தெரியாத அளவுக்கு நான் பேசினுக்கிறேன். அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு ஆமே சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிற ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ போர் நடக்கும்போது ராஜாக்கு பக்கத்தில் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு கொடியை கொடுத்திருப்பார். அவருடைய வேலை என்னன்னா, ராஜா அவரை பார்த்து சொல்லுவார், நம்முடைய போருக்கு எத்தனை விதமான நெருக்கங்கள் விடிச்சுகள் வந்தாலும் இந்த கொடியை மாத்திரம் பண்ணிடாத, கொடியை மாத்திரம் கீழே விடாத. இப்போ எதிராக இருக்கிறான் பாத்தியா, இதெல்லாம் வந்து அடிக்கிறான் பாரு. ராஜா ஃபர்ஸ்ட் அடிக்க மாட்டான், அங்க இருக்கிறதான ஜனங்கள் அடிக்க மாட்டான். முதல் டார்கெட் யாருங்க? கொடி. எல்லா ஜனங்களும் எதை தான் பார்ப்பாங்க? கொடி உயர்ந்து இருக்குதுன்னா நம்முடைய ராஜ்யம் உயர்ந்து இருக்குன்னு அர்த்தம். கொடி கீழே இருந்ததுன்னா நம்முடைய ராஜ்யம் சருகலாகவே இருக்குது. அல்லேலூயா. இப்போ முதல் டார்கெட் ராஜா யாரை பார்ப்பார்னா, அப்ப ராஜா அவர்கிட்ட சொல்லப்பா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கொடி மாத்திரம் விடாத நான் பார்த்துக்கிறேன். என்னது? கொடி மாத்திரம் விடாத யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், சைகையில. இப்ப இவர் கொடி இறங்குது சொன்னா கொடிக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்துருவாங்க. அல்லேலூயா. நம்முடைய ராஜ்யம் குறையுது, அழிய போகுதுன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள ஏற்படும். இப்ப ராஜா கண்ணை பார்க்கும் போது கொடி இறங்குற மாதிரி இருந்தாலும் அவர் என்ன பண்ணிடுவாரு? கொடிய சத்தமா சொல்லுவாங்க. இப்ப எதிராக இருக்கிற யார் அடிப்பான்? முதல்ல யார் அடிக்கணும்? குதிரைப்படையல்ல, கொடி தூக்குன்னு அடிச்சா அங்க இருக்கிற 1000 பேரு ஓடிடுவான். யாருக்குள்ள விளங்குது? ஒரு ஆமன் சொல்லுங்க, ஒரு ஆமன் சொல்லுங்க. இப்ப அவன் சொல்றான் ராஜா கிட்ட, என் உயிரே போனாலும் என் ஜீவனை கொடுத்தாலும் இந்த கொடிய, சத்தமா சொல்லுங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த கொடியை என்ன பண்ணுவேன்? இப்ப ஆண்டவர்கிட்ட பிதா ஒரு கொடி கொடுத்திருக்கிறார். பிதா என்ன பண்ணிருக்காரு? இப்ப ஏசப்பா இந்த கொடி பிடிக்கிற இடத்துல இயேசு வச்சுங்க. கொடி பிடிக்கிற இடத்துல போருக்கு நீங்க இருக்கிறீங்க. இப்ப ஏசப்பாவை பார்த்து நீ திரும்பினா அவர் சொல்லுவார், நான் ஜெத்தாலும் பரவாயில்ல, நீ போ, நான் உன் கொடி ஏத்துறேன். ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப கொடி பிடிக்கிறவர் யாருங்க? ஏசப்பா. இப்ப பிரச்சனை ஃபேஸ் பண்றது யாரு? சில நெருக்கங்கள் வந்திருக்கல உங்க வாழ்க்கையில, சில போராட்டங்கள் இருந்திருக்கல, பல ஆண்டுகளா பல ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பீங்களே. கர்த்தர் சொல்றாரு, எத்தனை உபத்திரம் வந்தாலும் உன் கொடியை நான் ஏற பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்ற கொடி பிடிக்கிறான் பாத்தியா, நெருக்கத்தின் பாதையில நீ நடந்து போகிற வேலையெல்லாம் நீ திரும்பி யாரை பார்க்கணுங்க? கொடி பிடிச்சிருக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. கொடி பிடிச்சிருக்கிறது யாரு? சத்தமா சொல்லணுங்க. அந்த கொடி பிடிச்சிரு. இப்ப உன்னை பார்த்து சொல்றாரு, எது வந்தாலும் உன் கொடியை நான் ஏத்துவேன், நீ தைரியமா போ, நீ தைரியமா அந்த ஆண்டு கடக்க போன நான் உங்களோட வரேன். அல்லேலூயா. இப்ப வாசிங்க 49:22 வாசிங்க பார்க்கலாம். இதோ என்னங்க, எதிராக ஒருத்தன் அழிக்க வந்திருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு நேராக யாருடைய கை உயர்ந்திருக்கான்? என்னுடைய, அவருடைய கரம் யாரு? தெய்வத்துடைய கரம் எனக்காக உயருது. அந்த கரத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, அவ என்னுடைய ஜெயக்கொடியை வச்சிருக்கிறா. என்னை எதிராளிகள் எத்தனை பேர் அழிக்க வந்தாலும் என் கூட இருக்கிற ஏசப்பா என்னை எந்த இடத்துல தோற்கடிக்க விட மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வாசிங்க 49:22 வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இதோ ஜாதிகளுக்கு நேராக கரத்தை உயர்த்தி, இப்போ இந்த ஜாதிகளுக்கு கரம் இருக்கு, எதிராயிருக்கிற ஜனங்களுக்கு கொடி. அல்லேலூயா. இப்ப இந்த கொடி உயர பறக்குதுன்னா எதிராயிருக்கிறவன் நினைப்பான் அவன் கொடி நாயிட்டே இருக்குது அர்த்தம், குறைஞ்சு கொண்டே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆண்டு எத்தனை நெருக்கங்கள், இந்த ஆண்டு அல்ல பல ஆண்டுகள் இதுவரையிலும் உன் கொடி ஏற்றப்படாம இருந்தா கர்த்தர் இந்த ஆண்டு சொல்கிறார், என் ஜனத்திற்காக என் பிள்ளைகளுக்காக நான் கொடி ஏற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதில் ஆண்டவர் கொடி ஏற்ற விரும்புகிறார் என்கின்ற ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய ஊழியத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னங்க? இதோ நீ சாப்பிடுறியோ இல்லையோ,
உன் வீட்டுக்கார கூட சண்டை போறே இல்லையோ, உன் பிள்ளைங்களை பிடிச்சி அடிக்கிறே இல்லையோ, ஆனா அந்த வார்த்தை சொல்லிடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதோ ஜாதிகளுக்கு நேராக நீ வேலை செய்யற இடத்துல உன்னை அழிக்கும்படி சில மனிதர்கள் எழுப்புகிறார்னா அந்த இடத்துல எனக்கான கரமா இருக்கிற இயேசுடைய கரம் எழும்பு சொன்னா அவர்களை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. என் ஆசீர்வாதத்தை என்ன சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் கெடுக்க நினைச்சா எனக்கான கொடியை கர்த்தர் ஏற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னங்க வாக்குத்தத்தம் சொல்லுங்க. இதோ எந்த ஜாதிகள் மத்தியில் வைக்கப்பட்டீங்க அதே ஜாதிகளுக்கு நேராக தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய கரத்தை உயர்த்த விரும்புகிறான். நீங்க எல்லாம் எப்படி ஆவியில நான் பேசுறேன், பட் ஆவியில இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது பெருசா இருக்கு. அல்லேலூயா. இந்த ஜனவரி 1ஆம் நாள்ல பாக்குறவரா நீங்க இருக்க மாட்டீங்க. நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்ல, இந்த ஆண்டுல நீங்கள் கிரகிக்கத்தக்கதான பெரிய காரியங்களை கர்த்தருடைய கரம் உங்க வாழ்க்கையில செய்யும். இத்தனை ஆண்டுகளா ஃபெயிலியர், இத்தனை ஆண்டுகளா உங்க கொடி ஏற பண்ணாதபடி சில நெருக்கங்கள் போராட்டங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறா, இதோ எல்லாம் என் முதல் வாசி, இதோ ஜாதிகளுக்கு நேராக. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கரம் குடும்பத்துக்கு நேரா மேல இருக்குன்னா எந்த பிரச்சனையும் குடும்பத்துக்குள் அடங்காது. உன் பிள்ளைகளுக்கு விரோதமா அணுகாது. உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு விரோதமா எழும்புறாங்களா, கர்த்தர் சொல்றாரு உனக்கு விரோதமா கர்த்தருடைய கரம் எழும்புகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க. பிரைஸ் எல்லாம் சத்தமா. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக. இதுவரையில எந்த இடத்துல எல்லாம் முதல் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிட்டு நான் மெசேஜ் கொள்ள போறேன். கர்த்தர் கடந்த காலத்தில் நீங்க எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் கடந்த காலத்தில் போராடின போராட்டங்களை கர்த்தர் மாற்றி தமது பிள்ளைகளுக்கு வெற்றியின் ஜெயக்கூடிய இயேசு ஏற்றுவார். முதல் காரியம் எழுதி கொள்ளுங்க. கடந்த காலத்தில் போராடின போராட்டம். ஒருவேளை நீங்கள் கடன் என்கின்றதான போராட்டத்தில் போராடி இருக்கலாம், இல்ல குடும்பத்தில் கணவரோடு கூட போராடி இருக்கலாம், ஒருவேளை கடன் சுமையோடு கூட நீங்க போராடி இருக்கலாம், சில உயர்வுகளுக்கு நீங்கள் போராடி இருக்கலாம். பிரதர் பாஸ்டர் பல வருஷமா என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கின்ற அப்படிப்பட்டதான போராட்டத்துக்குள்ள இந்த வார்த்தை கேட்கலாம். முதல் காரியம் கர்த்தர் சொல்கிறார், கடந்த காலத்தில் போராடின, கடந்தனா 2025 இல்ல 2020 2010 இருந்து இப்ப வரையிலும் போராடின போராட்டம் வியாதியை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. முதல் காரியம், கடந்த காலத்தில் போராடின போராட்டங்களை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வெற்றி கொடியாக இயேசு ஏற்றுவார். அது நீண்ட காலமாய் போராடின காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க முதல் காரியம்? என்னங்க சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்லும் போது நான் அப்படியே எழுதிட்டேன். கடந்த காலத்தில் போராடின போராட்டங்கள். என்னங்க நீ போராடின பத்தியா? நீ போராடும் போது நீ யாரை பாரு? இயேசு பாரு. அங்கிருந்து சிக்னல் வரும், நீ என்ன வேணா பண்ண, நான் தூக்கிற கை. அல்லேலூயா. இதுவரையிலும் உனக்காக எந்த கரம் மறுக்கப்பட்டதோ அதே இடத்துல தேவனுடைய கரம் உயர்த்தப்படுகிறது. இரண்டாவது காரியம், தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது ஒரு காரியம், எல்லா இடத்திலும் ஃபெயிலியர், எல்லா இடத்திலும் நான் தோற்கப்பட்டுட்டே இருக்கிறேன் பாஸ்டர், பல ஆண்டுகளா எல்லாமே எல்லா காரியத்திலும் நான் தோற்று போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்க சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற. சத்தமா சொல்லுங்க, தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலை. ரெண்டு காரியம் சொல்ல பார்க்கலாம். கடந்த காலத்தில் போராடான போராட்டங்களை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு மாற்றி வெற்றியின் ஜெயக்கூடிய இயேசு ஏற்றுவார். இரண்டாவது காரியங்க, தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். மூணாவது காரியம் சொல்லட்டுமா? மூணாவது காரியம், மறு சீர் அமைப்பு தேவன் செய்வார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மறு சீரமைப்பு. உன் குடும்பத்தில் சில இந்த காரியம் நடந்தா நல்லாயிடும் பாஸ்டர், இந்த காரியத்துக்காக நிறைய குடும்பத்தில் நிறைய போராட்டம் இருக்கு, இந்த காரியம் நிறைய காரியத்தில் கட்டமைக்கப்படவே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு மறு சீரமைப்பு தேவன் உருவாக்குகிறார். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் கண்ணீர் எதையும் தரையில விழல, உங்க கண்ணீர் எல்லாமே
துருத்தியில் கத்தர் வைத்திருக்கிறார். 4வது காரியம் என்னங்க? உங்கள் கண்ணீர் எதையும் என்ன பண்ணலங்க, கீழே விழல. எல்லாமே யாருடைய துருத்தியில் இருக்கு? தேவனுடைய துருத்தியில் இருக்கு. அல்லேலூயா. சரி, இந்த 4 காரியம் யாரோ சொல்ல பார்க்கலாம். முதல் காரியம் கத்தர் சொல்லுங்க. கடந்த காலத்தில் போராடின. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய போராட்டமா இருந்தாலும் ஒரு உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க போராடி கொண்டே இருக்கிறீங்களா? எங்க குடும்பத்தில் ஒரு நன்மையான காரியம் நடக்குன்னு போராடுறீங்களா? கத்தர் சொல்லுகிறார், கடந்த காலத்தில் போராடின போராட்டங்களை கத்தர் மாற்றுவார். 2வது இருக்கிற காரியம், தோற்கடிக்கப்பட்ட சூழ்நிலையை கத்தர் மாற்று. ஃபெயிலியர் சிச்சுவேஷன் இந்த ஆண்டுல இல்ல. நீ ஒருவேளை எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த இடத்துல கத்தர் சக்சஸா மாற்றுவான். 3வது ஒரு காரியத்தை சொல்கிறா, கத்தர் மறுசீரமைப்பு உன் குடும்பத்துல கத்தர் செய்வா. எனக்கு ஒரு நல்ல வீடு இருந்தா நல்லா இருக்கும் ஃபாஸ்டர் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? கத்தர் இந்த ஆண்டுல செஞ்சிட்டாரு, அது உன் கையில் கொடுக்க போற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உனக்கான துணையை கத்தர் ஏற்படுத்துவார். உனக்கான கர்ப்பத்தின் கனியை கத்தர் மறுசீரமைப்பார். உன் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். உன் சுமையை கத்தர் பாதுகாத்து கொள்வார். இனி இந்த வார்த்தை கேட்கிற நிறைய பேருக்கு ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் ஜாப்பை கத்தர் கொடுப்பார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ கிரகிக்கப்படாத காரியம் உன்னை தேடி கத்த செய்ய போகிறார். மறுசீரமைப்பு. அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், இதுவரை நீங்க சிந்தினி பத்தி அழுதையும் பத்தினா இந்த கண்ணீர் எதுவுமே பூமியில விடல. எல்லா கண்ணீரும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கு. ஆண்டு சொல்ல, அந்த கண்ணீருக்கு ஏற்ற பலனை நான் தருவேன். அல்லேலூயா. ஓகே, நீங்க எடுத்து வாசிக்கலாம். மீண்டும் ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 49:22. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற உங்களிடத்துல கத்த சொல்லுகிறா, உங்க குடும்பத்துல ஒரு கொடி பறக்க போகுது. அல்லேலூயா. கொடி பார்க்குறோம், இப்படி பார்க்க மாட்டோம். கொடி பார்க்குற எப்படி பார்ப்பான்? சலிட் அடிக்கிற எப்படி அடிப்பான்? என்னங்க எப்படி சலிட் அடிப்பாங்க? உன்னை பலர் ஆச்சரியமாய் உயர்வின் பாதையில் கத்தர் பார்க்க செய்வான். இதுவரையிலும் உன்னை நிறைய பேரும் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்களா? இந்த ஆண்டுல கர்த்தர் கொடியீரை வைக்கிற இடத்துல கர்த்தர் வைக்க விரும்புகிறான். அல்லேலூயா. இந்த கொடி பறக்க கூடாதபடிக்கு 4 சூழ்நிலைகள் விசுவாசோட வாழ்க்கையில் நடக்கு. நீங்க எடுத்து வாசிக்கணும். அதே ஏசாயாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 49ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எனக்கு நாங்க முதல் காரியம், நான் பிள்ளைகள் அற்றும். 2வது நாங்க தனித்தும். 3வது சிறைப்பட்டும். போதுங்க, போதும். 4 காரியம் என்னென்ன இருக்கு சொல்ல பாருங்க. பிள்ளைகள், நான் பிள்ளைகள் அற்றும். அது பொது மொழிபெயர்ப்பு. நான் பிள்ளைகள் அற்றும். 2வது ஒரு காரியம் தனித்தும். 3வது சிறைப்பட்டும். 4வது நிலையற்றுமாய் இருந்தேன். அல்லேலூயா. இந்த 4 சூழ்நிலைய கத்தர் இந்த ஆண்டுல மாற்ற விரும்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த காரியத்தை கத்தர் மாற்ற விரும்புகிறான்? 4 முதல் காரியம் நாங்க பிள்ளையற்று இருக்கிற சூழ்நிலை. 2வது தனி இல்ல, தனித்தும். நாங்க தனி வேற, தனித்து என்பது வேற. தனி என்பது டெஃபினிஷன் வேற, தனித்தும் என்பது வேற. 3வது ஒரு காரியங்க சிறைப்பட்டு. 4வது நிலையற்று இருந்தேன். அந்த 49ல 21 பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கலாமா? பெற்றெடுத்தான். நான் பிரிவு தூரால், அதாவது நான் பிள்ளைகள் அற்று அப்படி இருக்க பார்த்தீங்களா? அது பொது மொழிபெயர்ப்பில் எப்படியா சொல்லப்படுது? நான் பிரிவு தூரால் வாடி. முதல் காரியம் என்னங்க? சில மனிதர்களால் வருகிறதான அந்த சூழ்நிலை, சில மனிதர்களால் வருகிறதான பிரச்சனையை கத்தர் மாற்றுகிறார். சில மனிதர்களெல்லாம் சில பிரிவுகளை வந்திருக்கும். சில மனிதர்கள் பேசாம இருந்தா சில பிரிவுகள் வந்திருக்காது. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், இந்த 4 காரியம் தான் அடிப்படை விசுவாசோட வாழ்க்கையில் நடக்கப்படுகிற காரியங்கள். இந்த கொடிகள் ஏற்றப்படாமல் இருக்க தடையா இருக்கிற இந்த 4 காரியம். முதல் காரியம், நான் பிரிவு தூரால் துயரப்படுகிற வாடுகிறேன். 2வது ஒரு காரியம், நான் தனித்தும். 3வது சிறைப்பட்டும். 4வது நிலையற்றுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தினோட வாக்குத்தத்தத்தை மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக. யார் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உனக்கான கொடியை இந்த ஆண்டு ஏற்ற பண்ணுவார். உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் வரும்.
உன் நிமித்தமாக அல்ல. உனக்கு எவ்வளவு பிரச்சனை உன்னை அடிக்கலாம், ஆனா கொடி பறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை எத்தனை பேரும் அழிக்க உனக்கு எதிராக நிற்கலாம், ஆனா கொடிக்கு இறங்காது. ஏன்னா கொடி பிடித்தவருக்கு யாரு? என்னை உருவாக்கின, என்னை தாயின் கருவில் அறிந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையின் கொடியா அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 4 காரியத்துல இந்த விசுவாசிகள் துவண்டு போறாங்க. இந்த 4 காரியங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மனிதர்களால் வருகிற துயரங்கள். சில பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனா பிள்ளைகளால் எந்த விதமான ஆசீர்வாதம் பெற்றவர்களுக்கு கிடைக்காது. யாருக்குள்ள விளங்குது? நீங்க நேசிச்சிருப்பீங்க, நீங்க அந்த பிள்ளைகள் நீங்க தான் பெற்றெடுத்து இருப்பீங்க, ஆனா நீங்க அதே குடும்பத்தில் தான் இருப்பீங்க, ஆனா அந்த பிள்ளைகளால் எந்த விதமான யூஸும் உங்களுக்கு கிடைக்காது. செகண்ட், சில மனிதர்கள் நம்பி நீங்க போயிருப்பீங்க, அந்த நம்பிக்கை சில இடத்துல உங்களை அவமதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சிலர் நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சிடுறேன், நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட உங்களை மறந்து இருக்க கூடும். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில உங்களை பார்த்து சொல்கிறார், மனிதர்களால் வந்த பிரிவுகளை கர்த்தர் இந்த ஆண்டுகளில் தம்முடைய கொடியை ஏற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் காரியம், மனிதர்களால் வருகிற பிரிவுகளை தேவன் ஒன்றிணைக்க விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியம், சத்தமா சொல்லுங்க, தனித்தனாங்க. ஒரு கிரவுண்ட்ல ஒருத்தர் மட்டும் இருக்கிறது தனி. ஒரு கிரவுண்ட்ல சரி, ஒரு பெரிய வீட்டுக்குள்ள ஒருத்தர் மட்டும் இருந்தா அவனா சொல்லுங்க, தனியா இருக்க. தனித்துவம் சொல்ல மாட்டேன், எப்படியா இருக்கிறான்? தனியா இருக்க. நல்லா கவனிங்க. ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கிறான், ஆனா 10 பேர் இருந்தும் அவன் யாரோடு கூட மிங்கல் ஆகாம தனித்துவமா இருப்பான். பார்த்தீங்களா? யாருக்கு விளங்குது? தனி என்பது வேற, தனித்து என்பது வேற. இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஒரே வீட்டில் இருப்ப, ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற உனக்குள்ள என்ன இருக்குல்ல, அந்த தனித்துவம், உன்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒத்து போவாது. நீ ஒன்னு சொல்லுவ, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, நீ ஒன்னு சொல்ல வருவ, அவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க. இந்த தனித்துவத்தை தேவன் மாற்ற விரும்புகிறான். அல்லேலூயா. தனி என்பது ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் இருப்பது தனி. ஒரு வீட்டுக்குள்ள எல்லாரும் இருந்தோம், அந்த வீட்டில் அவன் எப்படியா இருப்பான்? யாருக்கெல்லாம் தனித்துவமா? யாருக்கு விளங்குதுங்க? அந்த தனித்துவத்தை இந்த ஆண்டுகளை கர்த்தர் மாற்றுவா. நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்லா தூங்குவீங்க, ஆனா நீங்க எல்லாம் இருந்தும் கூட நீ எப்படியா இருப்ப? எனக்குன்னு யாரும் இல்லை என்கின்றதான ஒரு உணர்வு வரும் பத்தியா? அந்த தனித்துவத்தை இந்த ஆண்டு கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யாருக்கு விளங்குதுங்க? யாருக்குள்ள விளங்குதுங்க? தனித்துவம். குடும்பத்தில் தான் இருப்ப, ஆனா குடும்பத்தோடு என்ன மாட்டேன், மிங்கலா இருக்க மாட்டேன். அந்த தனித்துவத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? முதல் காரியம் என்னங்க? குடும்பத்து மனிதர்களால் வருகிறதான பிரிவுகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் சொன்னாங்க, தனித்து என்பதை சொன்னாங்க. இப்போ ஒரு ஒன்று உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஒரு வீடு கட்டிட்டாங்க, அந்த வீடு கட்டிட்டு அதுக்குள்ள குடியேறினாங்க. குடியேறிட்டு பிறகு அந்த வீட்டுக்குட்டு வெளியே போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள செடி கொடியெல்லாம் வளர்த்துனா அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பாங்களா? ஒரு பங்களா இருக்குங்க, அந்த பங்களாக்குள்ள நிறைய செடி வளர்ந்துச்சு, கொடி எல்லாம் வந்ததுன்னா அந்த வீட்டு விரும்புவாங்களும் விரும்ப மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி இதுக்குள்ளதான் இருந்தாங்க, அதே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க. அந்த வீட்டை பூட்டிட்டு பிறகு அந்த வீட்டுக்குள்ள என்ன வந்துச்சுங்க? செடி வரும்போது அந்த வீட்டு என்ன பாழா கிடக்கும் போது அந்த பாழா கிடக்கிற வீட்டை ஒருத்தரும் விரும்பணும் விரும்ப மாட்டானா? சத்தமா சொல்லுங்களேன். நான் கர்த்தர் சொல்றாரு, சில இடங்களில் அப்படிப்பட்ட நபர்கள் நீங்க இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறா, உங்களை விரும்புகிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. நீ அந்த குடும்பத்துல தான் இருக்கிற, ஆனா நீ தனித்துவமா இருக்கிற. யாருக்கு விளங்குதுங்க? உன்னுடைய ஆவி, உன்னுடைய அந்த ஆவியில சில கனெக்ட் ஆகாம நீ போராடுற, எல்லாமே இருக்கு, ஆனா உனக்குள்ள என்ன இல்ல? சமாதானம் இல்ல. கர்த்தர் சொல்ற, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக. அல்லேலூயா. நீ வேலைக்கு போவீங்க, வேலை செய்வீங்க, சம்பளம் வாங்குவீங்க, ஆனா செய்கிற இடத்துல எப்படி இருப்பீங்க? தனித்து இருப்பீங்க. ஒரு அமைச்சர் உங்ககிட்ட நல்லா பேசுவான், ஆனா உனக்கு விரோதமா என்ன பண்ணுவான்? காரியங்களை நடப்பிப்பான். உங்ககிட்ட நல்லா அன்பா பேசுற மாதிரி இருப்பான், ஆனா அவங்க உனக்கு செய்யறான்னு தெரியும், ஆனா அதை அவங்ககிட்ட சொல்ல முடியாம நீ எப்படியா இருப்ப? தனித்துவமா? உன் கூட பிறந்திருப்பாங்க, நீ அவங்களோட நல்லா பேசுவ, அவங்க உங்களோட பேசுவாங்க, ஆனா பேசினாலும் கூட உன் ஆவி எப்படியா இருக்கும்? தனித்துவமா? யாருக்கு விளங்குதுங்க? அந்த தனித்துவத்துக்காக சொல்ல, இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை ஜனங்களுக்கு நேராக என் கொடியை. எந்த இடத்துல தனித்துவமா இருக்கிறையோ அந்த இடத்துல என் தேவன் உன் சார்பில் நிற்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
உன் சார்பில் கர்த்தர் நிற்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 20ஆம் சங்கீதத்தில் 5 வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். கர்த்தர் இந்த ஆண்டுல உங்க வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க, நான் அல்ல, என்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறவர் யாருங்க? என் பலன் அல்ல, என் முயற்சி அல்ல, என் கொடியை உயர்த்துகிற இயேசுவா. மீன் வாசகம் 25 சத்தமா செய்யும் பார்க்கலாம். நாங்கள் உம்முடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். இந்த ஆண்டுகளை கர்த்தர் உங்க வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற ஆண்டா இருக்கும். அதை வேண்டுதலை ஒரு சில திருமண தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். இந்த 2027ஆம் ஆண்டுல திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயக்கொடி ஏற்றுகிறார். உனக்கான துணையை தேவன் உருவாக்கி கொடுக்கிறார். கர்ப்பத்தின் கனி இதுவரையிலும் இதுவரையிலும் தனித்துவமா அதே குடும்பத்திலிருந்து தனித்துவமா இருந்தல கர்த்தர் சொல்கிறார், உனக்கான கொடியை நான் ஏற்றுவேன். அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 57 58 வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15 57 58. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற இதுவரையிலும் நீங்க இந்த காரியம் நடந்தா என் வாழ்க்கையில நலமா இருக்கும், இதற்காக பல ஆண்டுகளை ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறேன், எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறேன், வேலைக்காக ஜெபிக்கிறேன், திருமண காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், இல்லை என் குடும்பத்தில் எப்பொழுதும் வியாதி என்கிற ஒரு கொடுமைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், வாசிங்க பிரதர், படுகிற பிரயாசம் வாசினாங்க என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அந்த கொடி அசையா. ஏன்னா கொடி ஒன்று அசையலாம், கொடி கம்பம் அசையாது. கொடி கம்பமா இருக்கிற இயேசு கொடியேற்றுகிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொடி தான் பறக்கும், கம்பம் பறக்காது. புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்களேன். கொடிதான் ஆனா கொடி கம்பமா இயேசு எனக்குள்ள இருக்கிறார். என் வெற்றிக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, என் உயர்வுக்காக இயேசு எனக்காக நிற்கிறார். எடுத்து வாசிங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 37 வசனம் வாசிங்க. 8:37. இவைகள் எல்லாவற்றிலையும் நம்மில் அன்பு கூறுவராலே இந்த உலகத்திலே நம்மில் அன்பு கொடுத்த தேவன் யார் சொன்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஏன் உங்க மேல அன்பு செலுத்தினார் என்றால், உங்களை ஜெயமாய் வாழ செய்வதற்காக, உன் குடும்பத்தை ஜெயமாய் இருப்பதற்காக, உனக்கான கொடி ஏற்றுவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்துல இதுவரை கொடி பறக்க கூடாதபடிக்கு சில மனிதர்கள் தடை செய்யப்பட்டார்களோ, அதே இடத்தை தம்முடைய பிள்ளைகளை கொடிகளை கத்த நிமிர பண்ண விரும்புகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நாங்க எவ்வளவுதான் உன்னை அடிச்சாலும் உன் கொடி மேல பறக்கும். எவ்வளவுதான் நிந்தனம் வந்தாலும் உன் கொடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னை எத்தனை பேர் அழிக்க வரலாம், ஆனா ஜெயிப்பது யாரு? நீங்க தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆசா சிஸ்டர் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கை கொடுத்து சொல்லுங்க. நீங்க சத்தமா கொஞ்சம் உழுக்குங்க. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. பரலோகத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு இழுக்கணும். சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. சத்தமா ராமநாத பிரதர் சொல்லுங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உங்களை போரடிக்க எத்தனை பேர் வேணா வரலாம், ஆனா ஜெயிக்கிறது நீங்க. உங்களை எதிர்க்கிற எத்தனை பேர் வேணா இருக்கலாம், ஆனா உங்க கொடி மேல பறக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க. மீன் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:14 வாசிப்பாங்க எல்லாரும். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் நாங்க இன்னைக்கு அல்ல, இன்னைக்கு அல்ல, எப்பொழுதும் இந்த ஆண்டும் வாழ்க்கையில் வெற்றி தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை எல்லாம் வாசிக்க மாட்டேங்கிறீங்களா? இதோ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க. நல்ல கவனிங்க. வெற்றி நாள் என்னால அல்ல, கொடி உயரத்துல வெற்றி. ஆனா வெற்றி எனக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. ஒரு ஆமென் சொல்லுங்கள. இப்போ நீ அவரை பார்க்கும்போது சொல்லுவார், மகனே நீ ஓடு, நான் பார்த்துக்கிறேன்.
ஒரு அமைச்சர் படிக்கல. இந்த ஆண்டு எத்தனை நெருக்கம் வந்தாலும் உன் பக்கத்துல யார் இருக்கிறாரு? உன் பக்கத்துல யார் இருக்கிறாரு? உன் குடும்பத்தில் யார் இருக்கிறாருங்க? சத்தம் வாய் தந்து சொல்லுங்க. உன் குடும்பத்தில் யார் இருக்கிறதுன்னு? உன்னை எத்தனை பேர் அழிக்க வரலாம், ஆனா கொடி மேல பறக்கும். ஒரு அமைச்சர் சொல்லுங்களேன், இந்த ஆண்டு உன்னை பார்க்கிற இப்படி பார்க்க மாட்டான். எப்படி பார்ப்பான்? இப்படி பாருங்க, பார்க்க சொல்லுங்க. எப்படி பார்ப்பாங்க? ஐயோ சோத்திரம், 2 அடி கட்ட போறீங்க. ஒரு ஆமன் சொல்லுங்களேன். ஒரு ஆமை ஒரு என்னங்க, அல்லேலூயா, சொந்த வீட கத்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா, இப்படி பார்த்தவன் இவனா? அல்லேலூயா, உன் கூட இருக்கிற ஆள் சாதாரணமானவர் அல்ல. உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இந்நாள் இது ஜோசியம் சொல்ல சிஸ்டர், இது ஜோசியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறேன். இந்த நாளுக்கு அல்ல, இந்த வருடம் முழுவதும் அல்ல, நீங்கள் ஜீவன் இருக்கிற வரையிலும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? வாசிங்க. எதுக்குள்ளுங்க? என் கூட அவன் நின்னாதான் எனக்கு வெற்றி. யாருக்கு விளங்குதுங்க? அதனாலதான் சொன்ன, புதிய ஆண்டுல யார் கைப்பிடிச்சு வந்துருங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் அவர் உங்க கரத்தை அவர் பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. சிலரெல்லாம் உன்னை அழிச்சிடுவான், விழுந்துருவான், அவ்வளவுதான் நினைச்சவங்க மத்தியில இந்த ஆண்டு கத்த சொல்லுறா, உன் கொடி மேல பறக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாவில சொன்ன சிஸ்டர் பிரதர், இந்த இடத்துல பல இடத்துல நீ அவமானப்பட்டு அழுது புலம்பி எல்லாத்தையும் இழந்து போயிருக்கல, கத்த தீர்க்கமா சொல்லுகிறா, உன் கொடி மேல பறக்க போகுது. அல்லேலூயா. இதுவரையும் ஏளனத்தின் பாதையில் நடந்து போன உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுகிறான். ஏதோ உங்களை எமோஷனல் சொல்லலுங்க, கர்த்தருடைய ஆவியில அந்த என்னுடைய அபிஷேகத்துல என் ஆவியில சொல்ற, உன் கொடி பறக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க, மீண்டும் வாசிங்க. 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, என்னங்க, இந்த இடம் இல்ல, அந்த இடம் இல்ல, எல்லா இடங்களிலும் தம்முடைய பிள்ளைகளுடைய கொடியை கத்த ஏற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சிஸ்டர் பிரதர், உங்களுக்காக அவர் எல்லா இடத்திலும் உங்க சார்பா அவர் நிற்க போறார். உங்க சார்பா அவர் நிற்க போறாரு. மனுஷங்கிட்ட இந்த வருடம் ஆசீர்வாதம் அல்ல, உங்க ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருந்து. அல்லேலூயா. அதை கனப்படுத்துகிற விதம். மீண்டும் ஒரு விஷயம் கூட வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, என்னங்க, எல்லா இடங்கள், என்னங்க, எல்லாம் நீ போற எல்லா இடமே ஃபெயிலியர் அல்ல. இந்த ஆண்டு யெகோவா நிசீன் ஆண்டா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெற்றி சிறக்கிற ஆண்டா இருக்கும். நீ தொட்டா அது சக்சஸ். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் நீ தோற்று போய் பல மனிதர்களால பல சூழ்நிலை தனித்துவமா நீ நின்ற இடத்துல கர்த்தர் இந்த ஆண்டு சொல்றா, உன் கொடி பறக்க போகுது. ஒரு இடத்தில் அல்ல, எல்லா இடத்திலும். ஊழியத்தினுடைய எல்லா இடத்திலும், நீ வேலை செய்கிற எல்லா இடத்திலும். அல்லேலூயா. மனிதர்கள் பேசின அவதூறுகளை கர்த்தர் மாற்றுகிறார். மனிதர்கள் பேசின வீண் புகழ்ச்சிகளை கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு விரோதமா பேசின ஒரு மத்தியில தேவன் தமனுக்கான கொடியை ஏற்றுவான். அல்லேலூயா. சில இடத்துல மனிதர் பேசின வார்த்தைகளை நினைச்சு நீங்க புலம்பினீங்கள, இயேசு அறிந்த உன் வாழ்க்கை ஒண்ணுன்னு சொன்னாங்களே, அந்த ஜனத்திற்கு கண்களுக்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கொடி ஏற்றுவேன் சொல்லியிருக்கேன். விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்ல, ரஞ்சினி, உன்னுடைய கொடியை கர்த்தர் ஏற பண்ணுவான். உன் கொடியை கர்த்தர் ஏற பண்ணுவான். அதற்கான காலம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறான். அதற்கான காலம் நிறைவேறினது என்று கர்த்தர் சொல்லுகிறான். என்னுடைய ஆவியை நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை, ஒரு கொடியை கர்த்தர் ஏற்றுவான். ஒரு கொடியை ஏற்றுவார். சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு அல்ல, நீங்க நிற்கிற இடமல்ல, நீங்க போகிற இடமெல்லாம் நீங்கள் அல்ல, உங்களோட இயேசு இருக்கிறான். உங்களோடு இயேசு இருக்கிறார். யார் விசுவாசிக்கிறீங்க? யார் விசுவாசிங்க சிஸ்டர்? உங்களை கர்த்தர் தோற்கடிப்பதற்காக உலகத்தில் பிறக்க வைக்கல, ஜெயிப்பதற்காக பிறக்க வச்சிருக்கிறார். குதிரை இதனாலுக்கு ஆயத்தமாக்கப்படும். ராமே சொல்லுங்க. நீ சும்மா நில்லு, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஓ அல்லேலூயா. நீ முயற்சி செபி, கர்த்தர் பலனை திறப்பா. வாசிங்க. எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, அல்லேலூயா. கொடி கீழே பறக்க சொன்ன நீ யாரு பாரு. அவர் சொல்லுவாரு, நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை
தாவீது தாயும் தகப்பனால் கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் போகும்போது தாவீதை தேற்றி 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 என் கேதி கத்தர் கொண்டு போனார். உன்னை யார் தேற்றுகிறார் இல்லையோ இந்த ஆண்டு தம்முடைய வசனத்தை கொடுத்து தம்முடைய பிள்ளைகளை தேற்றுவார். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்ல சிஸ்டர் பிரதர், உங்க கொடியை ஏற பண்ணுகிற ஆண்டா இருக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதெல்லாம் ஃபெயிலியரா இருக்குங்க, போன வருஷத்துல சொல்ல, கடந்த காலத்துல எதெல்லாம் ஃபெயிலியரா இருந்ததோ இந்த ஆண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக ஜாதிக்காக தன் கரத்தையும் தன்னுடைய கொடியை வேற பண்ணுகிறான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். எடுத்து வாசி கேட்போமா? யாத்திராகம் 14:14 எடுங்க. யாத்திராகம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வசனத்தை எல்லாம் இன்னும் சீக்கிரம் பார்க்கலாம். நம் தேவ பிள்ளைகள் இன்னும் இருக்காம யாத்திராகமம் 14:14 எல்லாம் எடுத்துக்கலாமா? எல்லாம் அந்த வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கிறது எல்லாம் சேர்ந்து வாசியும் பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யாருங்க யுத்தம் செய்கிறவரு? கொடி பிடிக்கிறது அவரு, யுத்தம் செய்கிறது அவரு, கூட நிக்கிறது தான் நீ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செங்கடல மோசே திறக்கலங்க, செங்கடல கர்த்தர் திறந்தார். நின்னதுதான் மோசே, திறந்தது கர்த்தர். இந்த ஆண்டு நிற்பீங்க, கர்த்தர் உனக்கானது கர்த்தர் திறப்பார். ஒரு விசுவாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மீண்டும் வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் வாசி பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்காக பக்கத்துல கை பார்த்து சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்ல சத்தமா சொல்ல, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் வீடு கட்டப்படும், உன் பிள்ளைகள் கட்டப்படும், உனக்கான தேவை பரலோகம் சந்திக்கப்படும், உனக்கான காரிய பரத்திலிருந்து இறங்கும், உனக்கான கொடி இயேசு அனுப்புகிறார், உன் தலையை நிமித்துகிறார், உன்னை உயர்த்துகிறார், உன் சிறையிருப்பை அகற்றுகிறார், உன் தனித்துவத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க சங்கீத புத்தகத்துல 106 சங்கீதத்துல, சங்கீதம் 106 47 வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை போற்றி பாராட்டும்படி எங்களை ரட்சித்து, எங்களை என்ன பண்ணுங்க, இதுவரையில் எந்த ஜாதிகளால புறம்பே தள்ளப்பட்டனோ அதே ஜாதியில கர்த்தரை நினைங்க. அல்லேலூயா. எந்த மனிதரால தனித்துவப்படுத்தப்பட்டீங்க? உங்ககிட்ட பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று தனித்துவப்படுத்திட்டாங்களா? தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு சொல்றார், உங்களை பினான்சியல கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க தனித்துவத்தை தெய்வத்தால் மாற்ற முடியும். அல்லேலூயா. முதல் சொல்ற மனிதர்களால் வந்திருக்கிறதான பிரிவை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த பலூன் ஏன் வெடி தெரியுமா? உங்களெல்லாம் அலர்ட் பண்ணுது. தூங்குற ஆவிகளால் இயேசுவின் நாமத்தில் உடையுது. சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தூங்கும் போது என்ன தூங்குவீங்க? நான் தூங்கினாலும் பலூன் உங்களுக்காக பேசும். ஏன்னா என் கூட இருக்கிறவ கர்த்தர். நான் நிப்ப, எனக்காக கொடி அவ ஏற்றுவா. கொடி பறக்குன்னா பலூன் உடைக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவா. நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன் சார்பில் நிற்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மீண்டும் வாசியம். மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து. என்னங்க, எந்த மனுஷன் அற்பமா கேவலமா முடியாது, அழிஞ்சிடுவா, ஆக மாட்டேன், உருப்பிட மாட்டேன் சொன்னாங்களோ அதே ஜாதிகளின் மத்தியில கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்காக கரத்தை உயர்த்துகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்றேங்க, ஆவியில நான் சொல்றது, நான் ஆவியில உணர்த்த நடக்கவே நடக்காது சொன்னாங்க பார்த்தீங்களா? முடியாதுன்னு உங்களை பார்த்து சொல்லிப்பாங்களே, ஆண்டு சொல்ல நான் முடிப்பேன், நான் முடிப்பேன். நான் இது கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. இப்போ வாசிங்க 49:22 வாசிங்க பார்க்கலாம். இதோ ஜாதிகளுக்கு நேராக சாப்பிட்றியோ இல்லையோ சோத்துறோம், நீ சாப்பிடலாம் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 முறையாவது சொல்லிடு. உனக்கு விரோதமா வரமா நீ இல்ல, உன் கூட இருக்கிறவர என்ன பண்ண, நீ திரும்பி பார்க்கறது அடையாள வார்த்தை சொல்லும் போது. அல்லேலூயா. வேலைக்கு போறியா, என்ன பண்ணிட்டு போ, இதோ இதோ உன் குழந்தை வீட்டில் இருக்குது. உன் குழந்தை எங்க இருக்குது?
வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் புரியுதுக்காக நான் சொல்றேன், முகேஷ் வந்து ரியான் கூப்பிட்றான்னு பக்கத்து ரூமுக்கு குழந்தை என்ன சொல்லும், அப்பா அம்மா அப்படின்னா என்ன பண்ணா, தோணாங்க நேரஸ்ட் என்னங்க நீ இருக்கு, நீ ரொம்ப அருகில, அல்லேலூயா, நீ திரும்பும்போது யார் பார்த்துடலாம், அல்லேலூயா. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி. எந்த ஜாதி உன் ஆசீர்வாதத்தை மறுக்கப்பட்டாங்களோ, எந்த ஜனத்துல நீ தனித்துவமா இருக்கிறியோ, அதே இடத்துல தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய செய்யக்கூடிய கத்தறிட்டுக்கிறான். இவ்வளவுதானா? ஆமென். இவ்வளவுதானா? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? அல்லேலூயா. அழிவின் பாதையில் இருந்த உங்களை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, மீன் ஒரே ஒரு வசனம் மாத்து வாசிங்க. 2 கொரிந்தியர்ல அதுக்கு முன்ன பிலிப்பியர் 4:18 வாசிங்க. பிலிப்பியர் 4:18 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது. என்னதுங்க? அறகுறை இல்ல, அறகுறை ஆசீர்வாதம் அல்ல, பரிபூரணம் என்பது நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவனில பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். யோவான் 10:10 வாசிங்க. வாசிங்க. சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான பலியுமான கையில் பலம் கொண்டபடியினால் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையை திருப்தி அடைகிற ஆண்டாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஆண்டு எப்படி இருக்குங்க? 30ஆம் தேதி ஆச்சுன்னா மற்றவங்ககிட்ட கையேந்திர மாதிரி இருப்பீங்க, என்ன பண்றதுன்னு. நான் இப்ப எழுதி வச்சுக்கோங்க, இந்த ஜனவரி தொடங்கி டிசம்பரில் நீங்க ஜீவன் இருக்கிற வரையிலும் நீங்க குறை என்கின்ற காரியம் உங்க வாழ்க்கையில் வராது. நம்ம தேவை வேற, குறை என்பது வேற. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. தேவை என்பது வேற, குறைவு வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கவே. அல்லேலூயா. சத்தமா சொல்லும், குறை என்பது வாழ்க்கையில கிடையாது. அல்லேலூயா. மீன் வாசிக்கலாமா? 49:22 வாசிங்க. ஏசாயா. இதோ எதுக்கு படிக்க வச்சு தெரியுமா? நீ தூங்கினோட எதுவும் வரணும். இதோ உன்னை வந்து சண்டை போடுறான், என்ன பண்ணுவீங்க? கத்த சொல்ற கொடி பிடிக்கணும், அவனுக்கு தெரியும், அவன் திருப்பி என்ன பண்ணிட. மீன் வாசிங்க. இதோ உங்களுக்காக அவருடைய கரம் உயர்ந்திருக்கும். அல்லேலூயா. உங்க சார்பல ஏசப்பா பேச போறாரு. உனக்காக ரெக்கமெண்டேஷன் யாருன்னா உலகம் அல்ல, பரலோகம். யார் விசுவாசிங்க? ஆகாஷ, உன்னுடைய ரெக்கமெண்டேஷன் எங்கங்க? பரலோகம். சத்தமா சொல்லுங்க. வாசிங்க. மீன் வாசிங்க பார்க்கலாம். ஆசை வாசிங்க பார்க்கலாம். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக. அவ்வளவுதான் அவன் கதன்னு சொன்னான் பாரு. அவன் முன்னாடி உன் கொடி இந்த ஆண்டு ஏற போகுது. எமோஷனலாக சொல்ல, நான் தீர்க்கமா சொல்ற, தேவனுடைய ஆவியில சொல்றேன், அபிஷேகத்துல சொல்றேன், அவ கொடுத்த கன்ஃபர்மேஷன் சொல்றேன். உன் கொடி பறக்க போகுது. நீ வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், இழந்து போயிருக்கலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம், திருடப்பட்டிருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். சில இருதயம் கூட உன் ஆசீர்வாதத்துக்கு சில நபர்கள் தடையாகலாம். இன்றைக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட இருதயங்களும் தெய்வத்தால் மாற்ற முடியும். அல்லேலூயா. உன் கொடி பறக்க போகுது. நான் முதல் காரியம் சொன்ன பிரிவுகளால், அதாவது முதல் காரியம் என்ன சொன்னாங்க? பிள்ளைகள் அற்றும், 2வது தனித்தும், 3வது சிறைப்பட்டு. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன இல்ல சிறைப்பட்டுனா ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வருஷந்தோறும் அதே பாவம், அதே சாபம், அதே வியாதி. இந்த வருஷம் இது இப்ப மாத்திரமல்ல, என் முன்னோரிலிருந்து இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்க சிறைப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள. உங்க சிறைப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர், அந்த நெருக்கம், ஒரு சிறைக்குள்ள இருந்தனா வெளியே உங்களால் போகவே முடியாது. ஒரு சிறைச்சாலைக்குள்ள 4 சுவத்துக்குள்ள இருந்தீங்க பதிலா அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பாட்டு ஒன்று பாடிலாமா? வந்துடே போசே. அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். இயேசுவே உன் நாமமே உயரணும்,
சிறைச்சாலை சொல்லுமா, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை வாயப்படுது, உங்க நாமம் உயர்த்தும் போது. இப்போ எல்லாம் சொல்லுமா, மீ இப்போ சத்தத்தை சொல்லுமா, சிறைச்சாலை என்பது 4 சுவர் தான். இதுக்குள்ளே என்னால் எக்ஸ்பிரஸ் ஆகவே முடியல பிரதர். ஏதோ ஒரு சிறைச்சாலை நெருக்க இருக்குல்ல, அந்த சிறைச்சாலை கர்த்தர் மாற்றுகிறான். அல்ல, யார் விரும்புறீங்க? யார் சிறைச்சாலை உடைக்கணும் விரும்புறீங்க பிரதர்? அந்த குடும்பத்தை என் வாழ்க்கையில் எல்லாம் எந்த பக்கம் திரும்பினா ஒரு சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு தாண்டி என்னால் போகவே முடியல. இந்த ஆண்டு உனக்காக கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தன் கொடியை உயர பண்ணுகிறான். இப்ப பாருமா, எல்லாம் இப்ப மியூசிக். சிறைச்சாலை பாருங்க, முடிஞ்சோன்னா பிரியாணி இருக்கு, கேக் அஞ்சுல கேக் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, இப்ப இது டீ இருக்குது, பண்ணு சோத்திரம் பண்ணுங்குது, இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் நல்லவர். இப்ப கர்த்தர் நல்லவர்ன்றவங்க சத்தத்தை வைத்து பண்ணலாமா? ரெடி, 1 2 3. இருப்பா, இவங்க பாட்டு அப்புறம் போலாம். இப்ப போடு தம்பி, சேர்ந்து போலாமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உன் நாமமே உயர்த்தி. சுபாசிஸ்டர் பாடுங்க, அல்லேலூயா. இயேசுவே காவியா, இயேசுவே உன் நாமமே வலது கரத்தை வைத்து உயரனோ. அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவே அல்லேலூயா. வாயை திறந்து உங்க சத்தத்தை உயர்த்தி நாமம் உயரணும். தம்பி, இப்ப இந்த பாடலை பாடும்போது நீங்க பாட பாட அப்பா கொடி யாருக்காக? இப்ப அப்படி பாடணும். இப்ப நான் பாட யார் கொடி உயரணும்? சத்தமா என்னங்க? இப்போ நான் பெருங்காற்று, சத்தமா பெருங்காற்று. ஆசா சிஸ்டர் நீங்க தான் பாடுனீங்க. பெருங்காற்று எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும். இப்போ நம்ம பாடும்போது எனக்கு விரோதமா ஒரு புயல் வரும், என்னை அழிக்க எனக்கு விரோதமா ஏதோ ஒரு கடை, ஏதோ ஒரு தடை, ஏதோ என்னுடைய வேலைக்கு விரோதமா இருக்க தடை. இப்போ நீ இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் தம்முடைய கொடிய பாடலாமா? ரெடி, ரெடியா? பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது. இப்ப சரி சொல்லுவோம், இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லே
ஆடுவோம் அல்லேலூயா. சொல்லுமா, உங்க என்று மேன்மையடையணும், உங்க நாமம் உயரணும், என்று மேன்மையடையணும். ஆடுவோம் ஆடுவோம் அல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பு சிறைச்சாலையை தூக்கி போட வேலையில யோசேப்புடைய சிறைச்சாலை கர்த்தர் மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா வேதத்துல முழு டெஸ்டமரி முழு வேதத்துல நீங்க ஆராயும் போது எந்த மனுஷனை தனித்துவத்தை படுத்துறாரோ அவனுக்காக கர்த்தர் ஜெயக்கூடிய ஏற்றுவார். யாருக்கு விளங்குதுங்க? ஆபிரகாம் தகப்பனையும் தாயை விட்டு தனித்துவத்தை படுத்தினான். எல்லாம் இருந்தும் அல்லேலூயா. யோசேப்பு எல்லாம் இருந்தோம் சகோதரரால தனித்துவப்படுத்தப்பட்டான். தாவீது எல்லாம் இருந்தோம் குடும்பத்தால தாயும் தகப்பனால சகோதரத்தால தனித்துவப்படுத்தப்பட்டான். எரோமியா எல்லாம் இருந்தோம் அவனை தனித்துவப்பட்டு சிறைச்சாலை வைக்கப்பட்டாங்க. வேதத்துல யாரெல்லாம் தனித்துவப்படுத்தப்பட்டாங்களோ அவங்களுக்காக கர்த்தர் கொடியை ஏற பண்ணினான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ தனிமைப்படுத்தப்படுகிற சொன்னா உன்னை கர்த்தர் உயர்த்துவதற்காக. உன்னை தனித்துவப்படுத்த தேவன் சித்தம் கொண்டுனா உன்னை அழிக்க அல்ல, உன் கொடியை உயர்த்த. மூன்றாவது காரியம் சொன்ன சிறையிருப்பை இந்த ஆண்டு கர்த்தர் எப்போ மாறினா, நீ துதிக்கும் போது சிறையிருப்புகள் உடையும். பவுலுக்காக அன்றைக்கு சபையார் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை கதவுகளுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் அசைய பண்ணினா இந்த ஆண்டு உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். நான்காவது ஒரு காரியம் வாசிக்கலாம். 21 வாசிங்க. 49 21 இல்லை அதிலிருந்து வாசிங்க. பிள்ளையற்றும் நான் பிள்ளையற்றும் தனித்தும் சிறைப்பட்டும். என்னங்க, என் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமே இல்லை பிரதர். நல்ல ஒரு வேலை இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை, எல்லாம் வருது போகுது, நிலையற்றான வாழ்க்கை தான் வாழறேன். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுங்க, நீ கொடி தான் பறக்கும் ஆனால் கம்பம் நிலையா நிற்கும். அல்லேலூயா. கொடி கம்பம் நிலையா நின்னாதான் எது மேலே பறக்குங்க. கொடி கம்பமா அசைஞ்சா கொடியும் அசைஞ்சா அது நிலை நிற்க நீ பிடிச்சிருக்கிற ஆளு கர்த்தர். இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை கிடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும், என ஓட வைக்கிறது யாரு? கர்த்தர். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. இப்ப யாரும் விசுவாசி கர்த்தர் எனக்கான கொடியை ஏற்றுவார். எனக்காக கருத்தை கர்த்தர் நீட்டு விசுவாசிக்கலாம். நம்ம இருக்கிறத யாவரும் எழுந்து கடைசியாக வாசிச்சு நம்ம முடிச்சிடலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.